உலகில் பெண் வர்க்கம் 100 கோடியாம், அதிலே நீ யாரடி? சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன், எங்கே உன் காலடி? மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு விழிகள் தேய்கிறேன். எத்தனை பேர் வந்து என்ன பொண்ணு பார்த்துட்டு போனாலும் எனக்கு கவலை இல்லை. ஏன்னா நான் கல்யாணம் பண்ண போகிறது ஒன்று தானே மாமா. நான் கல்யாணம் ஒன்று பண்ணிக்கிட்டா உன்னை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிப்பேன். இது நான் என் அக்காவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியம். என் அக்காவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்துக்காக மட்டும் உன்னை கல்யாணம் பண்ண நினைக்கல. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாமா. எங்கள் அக்கா அவங்க கூட வாழ்ந்த வாழ்க்கை, எங்கள் அக்காவை நீ பார்த்துக்கிட்ட விதம், இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படி ஒரு புருஷன் கிடைக்க மாட்டாருன்னு அப்போவே நினச்சிருக்கேன். ஆனால் எங்கள் அக்காவோட துரதிருஷ்டமா இல்லை என்னோட அதிர்ஷ்டமானு தெரியல, அக்கா இறந்து போயிட்டா. அக்கா இருந்த இடத்துல அக்காவுக்கு மிச்சமாக உன்னை நல்லபடியாக நான் பார்த்துப்பேன் மாமா. மாமா எத்தனையோ தடவை உங்களோட லவ்வை ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு உன் பக்கத்தில் வருவேன். பார்த்தா என்னம்மா ஐஸ்கிரீம் வேணுமா சாக்லேட் வேணுமான்னு வாங்கி கொடுத்துட்டு நீ பாட்டு போயிடுவேன். எனக்கு இன்சல்ட்டாக எனக்கு தெரியுமா? நான் என்ன குழந்தையெல்லாம் முன்னாடி. இப்போ நான் குமரியாகி கல்யாணம் ஆகிற ஸ்டேஜ் எனக்கு வந்தாச்சு. இன்னும் என்ன குழந்தையவே நினச்சிட்டு இருந்தேன்னா அது ஓன் தப்பு. மாமா நான் உன்னை இப்படியாவது பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் உன்னை பார்த்து 5 மாதம் ஆகுது. எப்படி பார்க்குறதுக்கு? உன் ஃபோட்டோவில் தான் தினமும் பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் உனக்கு எனக்கு இன்னைக்கு பார்த்தே ஆகணும். அதுக்கு தான் ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். நீ கண்டிப்பாக என்னை பார்க்க வருவேன்னு எனக்கு தெரியும். எங்க இன்னைக்கு பார்த்துட்டு போன மாப்பிள்ள ரொம்ப நல்லா இருக்கார்ல. நம்ம லட்சுக்கு ஜோடி பொருத்தமாக இருக்காரு பார்த்தீங்களா? கவர்மெண்ட் வேலை பார்த்தாலும் கொஞ்சம் கூட தலக்கணமே இல்லை. நம்ம பிள்ளைக்கு இதை செய்யணும் அதை செய்யணும் நமக்கு ஆசை தான். அதை ஒன்று தான் அவங்க அம்மா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அது கொஞ்சம் அதை மட்டும் தான் மனசுக்கு ஒரு மாதிரி உறுத்தலாக இருக்கே தவிர மற்றபடி மாப்பிள்ளையோட குடும்பம்லாம் ரொம்ப நல்ல குடும்பமாக இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம லட்சுக்கு மட்டும் இந்த குடும்பத்துக்கு போயிட்டா ஓஹோன்னு இருப்பா. படிச்சவங்க தான் இருக்கு. படிச்சவங்களுக்கு படிக்காதவங்களுக்கு வித்தியாசம் இல்ல. நம்ம பொண்ணு நல்ல இடத்துக்கு போய் சேரணும். அதான் வந்தவங்க எல்லாம் டீசென்டான குடும்பமா இருக்கு பத்தியா. படிச்சிருக்கா நம்ம பொண்ணும், அப்படியும் கவர்மெண்ட் வேலை, நல்ல குடும்பம். இதை விட என்ன வேணும்? அதான் தரகர்ட்ட அன்னைக்கு சொல்லிட்டேன், எவ்வளவு காசு ஆனாலும் பரவாயில்ல, நல்ல மாப்பிளையா இருக்கணும், கவர்மெண்ட் மாப்பிளையா இருக்கணும், அழகா இருக்கணும் என் பொண்ணுக்கு ஏத்த மாதிரி அப்படின்னு சொல்லிதான் அந்த தரகர்ட்ட விவரத்தை சொன்னேன். சரின்ட்டு கொண்டு வந்து பத்தியா தரத்தை மாப்பிள்ளைட்டே போன் பண்ணி கேட்டேன். அவரை ஏன் சும்மா விடணும்? ஒரு பொண்ணு நகை காரு வீடு எல்லாம் கொடுக்கலாம். நம்மகிட்ட சொந்த வீடு இருந்தா நம்ம கிட்டே எழுதி கொடுத்துடலாம். நம்ம தான் வீடு இல்லையே. நகைனா கூட ஏற்பாடு பண்ணா பாப்போம். கார் லோன் போட்டா ஆட்டோமேட்டிக்கா கார் கொண்டு விட போறான். அது நம்ம கிட்ட போறோம். இந்த வீடு தான் கொஞ்சம் இடிக்கி பல நேரத்துல வச்சு சொன்னா அவங்ககிட்ட கேள்ப்பா அவங்க கொடுப்பாங்க அப்படின்னா நல்ல ஐடியாவும் தோணுச்சு. மாப்பிள்ளை நீ என்ன செய்ய போறாரு? நம்ம பொண்ணு அங்க வாழல. நம்ம பொண்ணு அங்க போனதுக்கு அப்புறம் தானே அவர் நிறைய இடங்கள்லாம் வாங்கினாரு. நம்ம லட்சுக்கு செய்யறதுனால ஒரு குறையும் வராது அவருக்கு. மாப்பிள்ளைட்ட காலையில போன் போட்டேன். ஒரே போட்டா சொல்லிட்டேன்டா எனக்கு வீடு வேணும் அப்படின்னு. என்ன நினைச்சாலும் தெரியல. ஆனா வாழன்னு இருக்காரு. எப்போ வராருன்னா தெரியல. வந்தா நீயும் சொல்லு, பொண்ணுக்கு நல்ல இடமா அமைஞ்சிருக்கு, பொண்ணு நல்லபடியா கரையேறட்டும், கொஞ்சம் வீட கொடுங்க அப்படின்னு எதையாவது சொல்லு. எங்க நம்ம அன்பு கரசி எவ்வளவு செல்லமா வளர்த்தோம். அவளையும் இப்படி பார்த்து எடுத்து நல்லா படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தா நல்லா இருந்திருப்பாங்க. நம்ம அவசர புத்தினாலதான் நம்ம பொண்ணு பறி கொடுத்துட்டோம் அடிக்கடி எனக்கு தோணுதுங்க. என்ன செய்யறதுக்கு? இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கதா? என் பிள்ளை இருந்திருந்தா நல்லா இருந்திருப்பா. அவ போனதுக்கு நம்மளும் ஒரு காரணம் தான். அடிக்கடி நானும் மனசுல நினைச்சு பாப்பேன், நல்லபடியா அந்த பிள்ளைக்கு பார்த்து எடுத்து பையன் கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குமே. ஜோசியர் கூட சொன்னாரு, 19 வயசுலயே அந்த பிள்ளை கல்யாணத்தை பண்ணி கொடுக்காதீங்க, கண்ணா இருக்குன்னு சொன்னார். எங்க கேட்டோம்? மாப்பிள்ளை வீட்லயும் கொடுங்கன்னு ஒரே டார்ச்சர். சரி பிள்ளை நல்லா இருப்பாள, அவளுக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்க அப்படின்னு சொல்லி வந்து 19 வயசுலயே அவளை கல்யாணத்துல பள்ளி பாவம். இன்னைக்கு என் பிள்ளை எல்லாமே போனோம். நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு. எங்க அடிக்கடி நம்ம அன்பு என் கனவுல வர குழந்தையும் கொண்டுக்கிட்டு பாவமா இருக்குங்க. இப்படி நமக்கா நடக்கணும் நம்ம குடும்பத்துக்கு? நம்ம யாருக்கு எந்த கடவுளும் பண்ணதில்லைங்க. அன்பு நினைச்சதுக்கு நாள் இல்லை. அந்த பிள்ளை இருந்திருந்தா பையன் கல்யாணம் பண்ணி கொடுத்திருந்தா நம்மளோட இருந்திருக்கும்ல. விதி யாரை விட்டுச்சு? ஆனா அவ அடிக்கடி வந்து புருஷனை தான் கண்ணை காமிக்கிறா. அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்ல வராளா இல்ல வேற எதுவும் சொல்ல வராளான்னு தெரிய மாட்டேங்குது. கனவுல நேதம் வராங்க. வாங்க மாப்பிள்ள நல்லா இருக்கீங்களா? பாட்டி நல்லா இருக்காங்களா? உட்காருங்க மோர் கொண்டு வரேன். பாட்டிக்கு என்ன நல்ல ராணி மாதிரி நல்லா இருக்காங்க. மாமா காலையில் ஃபோன் பண்ணியிருந்தீங்களே, என்ன மாமா? என்ன ஃபோனில் பேசுகிற விஷயம் இல்லை, அதான் நேரில் பேசிட்டு போமேன்னு வந்தேன். ஐ மாமா வந்துட்டாரு. மாமா பார்த்து 5 மாதம் ஆகுது. என்னை பார்க்கணும் ஒரு நாள் கூட தோணல. இருக்கட்டும் எனக்கு தெரியும் மாமா. அப்பாட்ட எப்படிலாம் பேசினா நீங்கள் இங்கே வருவீங்க, எந்த சுவிட்ச் போட்டால் எங்கே விளக்கெரியும் எல்லாம் எனக்கு தெரியும். அதான் அப்பாட்ட 2-3 பிட்டை எக்ஸ்ட்ரா போட்டு விட்டேன். அப்பா என் முன்னாடி தான் உங்ககிட்ட ஃபோன் பேசினாரு. எப்படி வந்துட்டீங்கல்ல? சே மாமா சாயந்தரம் தான் வருவார்னு நினச்சேன். இப்போமே வருவார் தெரிஞ்சிருந்தா ட்ரெஸ்ஸை மாற்றிருக்காண்டல்ல. அந்த புடவையில் ரொம்ப அழகாக இருந்தான். இன்னும் மறுபடியும் கட்டணுமே. வேண்டாம், இந்த ஹாஃப் சாரி நல்லா தான் இருக்கு. மாமாக்கு ஹாஃப் சாரியும் பிடிக்கும் தானே? மாமாட்ட தனியாக நிறைய விஷயம் பேசணும். இவ்வளோ நாள் நம்ம மாமாட்ட ப்ரப்போஸ் பண்ணதில்ல. இன்னைக்கு நம்ம லவ் ப்ரப்போஸ் பண்ணியே ஆகணும்.
மாப்பிள்ள போன்ல கொஞ்சம் கோவமா பேசிட்டு இருந்தான், இல்லைன்னு சொல்ல. ஆனா என் பொண்ணு நல்ல இடத்துக்கு போய் சேரணும் மாப்பிள்ள, அதுக்காக தான் நான் கோவப்பட்டேன். ஒரு பொண்ணு தான் பறி கொடுத்துட்டோம், ஒரு பொண்ணா நல்ல இடத்துல போய் சேரணுமா மாப்பிள்ள? நல்லா இருக்கணும் லட்சு, படிச்ச பிள்ளை, நல்லா படிச்ச மாப்பிள்ளைய கட்டிட்டு நல்லா இருக்கணும்னு தான் நினைச்சேன். அதுக்கு அவங்க வீடு சொத்து சுகம் எல்லாம் கேட்கதான் செய்வாங்க. ஏன்னா அவங்களும் பணத்தை கூட்டி தானே பையனை படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்துருப்பாங்க. அந்த காசு இதை எடுக்கணும் தானே நினைப்பாங்க. நான் நகையினால நான் போட்டிருக்கேன், கார் கூட லோன்ல வாங்கி நான் இது பண்ணிக்கிறேன். எனக்கு வீடுன்னு இல்ல, உங்களுக்கே தெரியும், காசு நிலம் கூட எனக்கு கிடையாதுன்னு. அதான் உங்க வீட உங்களுக்கு அனுமதி இல்லாம தாரேன்னு சொல்லிட்டேன் மாப்பிள்ள. மாமா என்ன உங்களுக்கு திரும்ப திரும்ப வீடு வீடுன்னே சொல்லிட்டு இருக்கீங்க? நான் போன்ல பேசினா நல்லா இருக்கான்னு சொல்லிதான் நேர்ல வந்தேன். மாமா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, அது வெறும் வீடு கிடையாது. நீங்க கூட அன்பு கல்யாணம் புதுசுல இந்த வீடே பழைய வீடா இருக்கு, இடிச்சு கட்ட கூடாதா, நான் என்ன லோன் போட்டு தரேன் நீங்க கேட்டீங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு வீடு கட்ட தெரியும் மாமா, ஆனா வேண்டாம். எனக்கு அது வெறும் வீடு கிடையாது. என்னோட அப்பா, என்னோட தாத்தா, தாத்தாவோட தாத்தா வாழ்ந்த வீடு அது. அது வெறும் வீடு இல்ல, என்னோட ஞாபக சின்னம். அதுல இருக்கிற தூணு, அதுல இருக்கிற கதவு ஒவ்வொன்றும் என்கிட்ட பேசும். அதுக்காக தான் நான் அந்த வீடை இடிக்காம அப்படியே இருக்கேன். நீங்க என்னன்னா வீடு எழுதி கொடுங்க வீடு எழுதி கொடுங்கன்னு கேக்குறீங்க. அது நான் உழைச்சு என் ரத்தத்தை சிந்தி உழைச்சு கட்டியிருந்தா கூட இந்த போங்க வச்சுட்டு போங்கன்னு சொல்லி தந்துருவேன். அது என் தாத்தா கட்டினது, அது எப்படி உங்களுக்கு தர முடியும்? நீங்க யார்ட்டையும் கேட்காம எப்படி வீடு கொடுக்குறேன்னு நீங்க அவங்கள்ட்ட சொல்லலாம். மாப்பிள்ள உங்கள்கிட்ட கேட்காம நாங்க பேசினது தப்பு தான். மூத்த பொண்ணுக்கு வாழ்க்கை தான் இப்படி ஆயிட்டு, இளைய பொண்ணாது நல்லா இருக்கட்டுமேனு ஒரு ஆதங்கத்துல தான் பேசிட்டோம். எங்க மாப்பிள்ள எங்களுக்கு இது செய்ய மாட்டாரா? அவர்கிட்ட கேட்கணுமா? அவர் என்ன அடுத்த ஆளா? நம்ம வீட்டுல ஒருத்தர் தானே, நமக்காக செய்ய மாட்டாரா? எங்களுக்காக கூட இல்லாட்டா இந்த லட்சுக்காக செய்ய மாட்டாரா அப்படின்னு ஒரு ஆசையில தான் மாப்பிள்ள உங்கள்கிட்ட கேட்காம நாங்க சொல்லிட்டோம். ஏன் மாப்பிள்ள, என் பொண்ணு அங்க இருக்கையில என்னெல்லாம் செஞ்சு தந்திருப்பா, எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா அந்த வீட்டுக்காக. என் பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க நல்லா இருந்தீங்க. அது இல்லைன்னு மாப்பிள்ள இல்லைன்னு சொல்ல மாப்பிள்ள. என் பொண்ணு இறந்ததுக்கு அப்புறமே என் பொண்ணு சம்பாதிக்கல வாங்கின சொத்து இடம் என்ன எங்க பேர்ல தந்துட்டீங்க தான். அந்த நேரம் எங்களுக்கு கொஞ்சம் கடன் இருந்து, என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்த கடன், அந்த இடத்த வித்து தான் அந்த கல்யாணத்தை கடனே அடைச்சோம் நாங்க. இப்போ லட்சுக்கு நாங்க கொஞ்சம் நகை சேர்த்து வச்சிருக்கோம். அது நகையை பத்தி ஒன்றும் இல்லை, வீடு தான் எங்களுக்கு வேணும். வீடு நாங்க வாக்கு கொடுத்துட்டோம் மாப்பிள்ள, இந்த ஒரு உதவி எங்களுக்காக செய்யுங்க. அத்தை நீங்க எப்படி பேசினாலும் சரி, ஏன் அனுமதி இல்லாம நீங்க வீட்டை கொடுக்கலன்னு எப்படி நீங்க சொல்லலாம் சொல்லுங்க? எனக்கு இதுல எல்லாம் விருப்பம் கிடையாது. நான் ஒரு நாள் வீடை யாருக்கும் எப்பவும் எழுதி கொடுக்க மாட்டேன். இங்க பாருங்க, லட்சுக்கு நல்ல இடமா பாத்துருக்கீங்களா? சந்தோஷம், நல்லபடியா ஒரு பொண்ணு போய் கரை சேரட்டும். என்னால முடிஞ்சது 5 லட்சமோ 10 லட்சமோ நான் கொடுக்குறேன், கொடுக்க மாட்டேன்லாம் நான் சொல்லல. அதுக்குன்னு வீட்டை எழுதி கொடு ரோட்டை எழுதி கொடுன்னா எப்படி? இங்க பாருங்க, என்னால வீடெல்லாம் எழுதி கொடுக்க முடியாது. என்னால முடிஞ்சது 10 லட்சம் ரூபா நான் கொடுக்குறேன் லட்சு கல்யாணத்துக்கு, அவ்வளவுதான் என்னால முடியும். இன்னும் வீட்டை கொடு அதை கொடுன்னு எனக்கு எந்த போனும் வரக்கூடாது சொல்லிட்டேன். நான் கிளம்புறேன். என்னங்க இப்படி பேசிட்டு போறாரு? நம்ம லட்சுமி மேல எவ்வளவு பாசமா இருப்பாரு. முன்னாடியெல்லாம் எதுனாலும் செய்வேன்னு சொல்லுவாரு. இப்போ ஒரு வீடு கேட்டதுக்கு இப்படி பேசிட்டு போறாரு. நம்ம வேற வாக்கு கொடுத்துட்டோமேங்க. அப்படிங்கப்பா என்ன சத்தமா இருக்கு? மாமா இவ்வளவு சண்டை பேசுவாரா? மாமா உன்னை வர வச்சதே நான் தான். நீ ஒன்னும் கவலைப்படாத. நீ வீட்டை எழுதி கொடுக்க வேண்டாம், ரோட்டை எழுதி கொடுக்க வேண்டாம். நான் தானே உன் வீட்டுக்கே வர போறேன். ஐயோ கோவமா போறாரே, எப்படி கூப்பிடுறதுக்கு? மாமா 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 இங்க வா, மாமா இங்க வா வா ப்ளீஸ், கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு போயேன். என்ன லட்சு, உங்க அப்பாவுக்கு என்னாச்சு? நல்லா தானே இருந்தாரு மனுஷன், இல்ல பைத்தியம் முடிச்சுட்டா? ஒன்னும் தெரியல. வீட கொடுன்னு கேட்டுட்டு இருக்காரு. அது என்ன என் சொந்த உழைப்புல கட்டின வீடா? அப்படின்னா நான் பாட்டு தூக்கி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். இது என் தாத்தா கட்டின வீடு, அதுவும் என் அப்பா தான் கூடவே இருக்கு. அப்படி இருக்குல்ல வீடு எழுதி கொடுன்னு இவர் எப்படி கேட்கலாம்? உங்க அப்பாக்கு மரம் வளர்ந்துட்டுன்னு நினைக்கேன். அவர் அப்படிதான் மாமா, அவர் கொஞ்சம் கலந்துட்டுதான். மாமா உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா மெலிஞ்சிட்டியே, ஒழுங்கா சாப்பிட்றது இல்லை. உன்னை பார்க்க வரணும்னா நினைப்பேன். ஒத்தையில அவ்வளோ தூரம் என்னால் வர முடியாது. வீட்டில் எங்கே போகிறேன் எதுக்கு போகிறேன்னு கேட்பாங்க. காலேஜ் கூட பஸ்ஸில் போயிட்டு தான் பஸ்ஸில் தான் வர்றேன். உன்னை பார்க்காம என்னால் இருக்கவே முடியல மாமா. அதான் இன்னைக்கு உன்னை எப்படியாவது பார்க்கலான்னு நினச்சேன். மாமா என்னையும் உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போறியா மாமா? உங்க அப்பாவுக்கு தான் மரம் கலந்து போச்சுன்னு பார்த்தா உனக்குமா? வேண்டாம் தாயி வேண்டாம், என் வீட்டுக்கு யாரும் வர வேண்டாம். உங்க அக்காவை என்னவோ நான் மலை மேல இன்னும் தள்ளி கொன்னது மாதிரிலாம் உங்க அப்பா பேசாரு. எப்ப பாரு படிக்காதவனுக்கு கட்டி கொடுத்துட்டேன், முரடனுக்கு கட்டி கொடுத்துட்டேன். ஏமா நான் என்ன உங்க அக்காவை தூக்கிட்டு போய் தாலி கட்டினேன்? 19 வயசு பொண்ணுதான், பிடிச்சிருந்தோம் வந்து கேட்டோம், சம்மதிச்சாங்க, கல்யாணம் பண்ணி வச்சு நல்லா தானே இருந்தோம். என்ன பண்ண, என் நேரமா அவன் நேரமான்னு தெரியல, மகராசி போய் சேர்ந்துட்டா. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? எப்ப பாரு உங்க குடும்பத்துல கொண்டு கொடுத்தனாலதான் என் பொண்ணு இப்படி ஆயிட்டா இப்படி ஆயிட்டான்னு முள்ளா குத்திக்கிட்டு இருக்காரு. எனக்கு எதுக்குன்னு கேட்கேன். மாமா என்ன இருந்தாலும் பெற்றவங்களுக்கு அது இழப்பு தானே மாமா. எத்தனை வருஷம் ஆனாலும் பேசதான் செய்வாங்க. கை குழந்தையோடு இல்லை போயிட்டா. நினைக்காத நாள் இல்லை எங்கள் அக்காவை. பாவம் அவ. நான் அது காலேஜ் டூரு அப்படி இப்படின்னு போயிருக்கேன். அவள் வீட்டை விட்டு வெளியவே தாண்டினதில்லை. ஆனால் வெளிநடப்பு எல்லாம் தெரியும். நல்ல மண்டை. எப்படி இருக்கிற வேண்டியவா தெரியுமா? ஹல் பைசா போய் சேர்ந்துட்டாலேன்னு இன்னும் வர எங்கள் வீட்டில் புலம்பிக்கிட்டு தான் இருக்கோம், புலம்பிட்டு தான் இருப்பாங்க.
சரி லட்சு, அதுக்கு நான் என்ன பண்ணேன்? அவங்க புலம்புனா அவங்க வீட்டுல இருந்து புலம்பட்டும், எனக்கு ஏன் போனை போட்டு புலம்புறதுன்னு தான் கேட்கேன். இங்க பாரு, உங்க அப்பா பொண்ணை இழந்துட்டு கஷ்டப்படுறதை விட நான் என் பொண்டாட்டியும் பிள்ளைய இழந்துட்டு கஷ்டப்படுறதுதான் அதிகம். என் வேதனை இருக்குல்ல, வேதனை யார்கிட்டையும் சொல்ல முடியாது. என் மனசுக்குள்ளே போட்டு செத்துட்டு இருக்கேன் ஒவ்வொரு நாளும், தெரியுமா? ஒரு புருஷனுக்கு ஒரு பொண்டாட்டி பிள்ளை இழப்புங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? நட போனமா தான் அணைஞ்சிட்டு இருக்கேன். என் வாழ்க்கையே போச்சு. ஆனா இன்னும் நான் கல்யாணம்லாம் பண்ண போறது இல்ல. அவ நினைப்பிலே கடைசி வரை வாழ்ந்துட்டு போயிடலாம் தான் இருக்கேன். சரி, அதெல்லாம் விடு, என் வாழ்க்கை முடிஞ்சு போன கதை. லிச்சு, உன்னை யாரோ பொண்ணு பார்க்க வந்தாங்களாமே, மாப்பிள்ள கவர்மெண்ட் வேலையா? நல்லா இருக்கானா? பிடிச்சிருக்கா உனக்கு? ரெண்டு இதோ பேசுனீங்களா? பிடிச்சாலும் மனசு விட்டு ஃபஸ்ட்டு பேசுங்க. பிடிச்சதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கோங்க. என்னவோ என்னோட கருத்து. நல்லா இது எங்க இருந்தாலும் என்னால முடிஞ்சது உன் கல்யாணத்துக்கு கண்டிப்பா நான் செய்வேன் லிச்சு. மாமா இப்பதான் பாயிண்ட்டுக்கு வந்திருக்க. நீ அது கேட்டியே, எனக்கு அவனை சுத்தமா பிடிக்கல. மைதா மாவு மாதிரி வெளு வெளு வெளுன்னு இருக்கான். நீ பான் பாயிண்ட் ஒன்ன மாதிரி கண்டங்கரேன்னு கருப்பா கலையா அழகா இல்லவே இல்லை. எனக்கு பார்த்தாலே பிடிக்கல மாமா. அப்புறம் கவர்மெண்ட் வேலையா? இந்த ரோபோ மாதிரி மணி அடிச்சா, ரோபோ கூட இல்லையே, ஜெயில் கைதி மாதிரி மணி அடிச்சா வேலைக்கு போகணும், மணி அடிச்சா வீட்டுக்கு வரணும். இதெல்லாம் ஒரு வேலையா மாமா? நீ பாக்குற வேலை தான் வேலை. மனசுக்கு திருப்தியா ஒரு வேலை பாக்குறியே. 10 மணிக்கும் போகலாம், 12 மணிக்கும் போகலாம், ஏன் காலையில 5 மணிக்கும் போகலாம். நம்மளே பார்த்த மாதிரி இருக்கும். ஓன் பிசினஸ் பண்ற, இதுதான் வேலை. இப்படி ஒரு மாப்பிள்ளை எனக்கு தேவை. அதை விட்டுட்டு எவனோ கவர்மெண்ட் வேலை பார்க்கான்னு எவன் கழுத்துலேயே போய் தாலி கட்ட முடியுமா? மாமா எங்க பாரு, ஒன்று ரொம்ப நாளா ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். மாமா, என் மனசுல உள்ள விஷயத்த ஒன்று சொல்லணும். மனசார சொல்றேன், மனசுல இருந்து சொல்றேன். நான் ஒருத்தரை சீரியஸா லவ் பண்ணிட்டு இருக்கேன். எங்க அக்கா இருந்து 2 வருஷம் ஆகு. ஒரு 1.5 வருஷமா ஒரு சீரியஸா லவ் பண்ணிட்டு இருக்கேன். எப்பெல்லாம் நான் அவர்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணலான்னு போனாலும் அவர் எனக்கு சாக்லேட்டு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு குழந்தைய ட்ரீட் பண்ண மாதிரி போயிருக்காரு. சரி, முன்னாடி தான் நம்ம குழந்தை, இப்போ தான் குமரி பெண் ஆயாச்சே, இனியாவது நம்ம ப்ரப்போஸ் பண்ணலான்னு பார்த்தா அவரை பார்க்கவே முடியல. அவரை இன்னைக்கு தான் பார்த்தேன். இன்னைக்கு நான் மிஸ் பண்ண விரும்பல. இன்னைக்காவது என் மனசுல உள்ளதை சொல்லிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன மாமா யோசிக்கிற? அது வேற யாரும் இல்லை, நீதான். உன்னை தான் நான் லவ் பண்ணுறேன். கல்யாணம் ஒன்று பண்ணா உன்னை தான் கல்யாணம் பண்ணுவேன். ஐ லவ் யூ மாமா. ஆமாம் மாமா, நான் உன்னை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறேன். உன்னை எவ்வளோ நாளாக ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் நான் ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினச்சி வரும்போதெல்லாம் என்ன குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் எப்படி நான் உன்னை ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு? இன்னைக்கு உன்னை பார்க்கணுங்கிறதுக்காகவே நான் அப்பாட்ட உன்னை பற்றி சொல்லி வீடை கிளங்க அப்படி இப்படின்னு அப்பாவை ஏற்றி விட்டு ஃபோன் பண்ண வச்சு உன்னை வர வச்சேன். மாமா ஐ லவ் யூ மாமா. நான் அக்கா இருந்த இடத்துல நான் வரணும்னு ஆசைப்படுறேன். அது ஒன்றும் தப்பு இல்லையே மாமா. ஏய், என்ன சின்ன பிள்ளையாச்சன் பேச்சு கொடுத்தா என்ன பேச? கல்யாணமா கல்யாணம்? முளைச்சு 3 இலை விடல, கல்யாணம் உனக்கு? மாமா யாச்சுன்னு நான் கேட்க மாட்டேன். கல்யாணம் நடந்தா உங்க கூட மட்டும்தான். மாமா, நான் உங்க அழகை பார்த்து லவ் பண்ணல, உங்க மனசை பார்த்து தான். தெரியும் மாமா, எங்க அக்காவை நீங்க எப்படி பார்த்துக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியும். எங்க அக்கா இல்லை என்று சொல்லியிருக்கா. எங்க அக்கா இருந்த இடத்துல நான் வரணும். நான் வருவேன். எனக்கு கல்யாணம் நானா உங்க கூட மட்டும்தான் சொல்லிட்டே இருக்கேன். பாரு மாமா, நான் தான் அப்பா வேணுக்குன்னு ஏற்றி விட்டேன். உன் வீடு நீ யாருக்கும் எழுதி கொடுக்க வேண்டாம். அந்த வீட்டிலே நான் தான் வாழ வர போறேன்னு சொல்றேன். இங்க பாரு மாமா, புரிஞ்சுக்க. நான் உன்னை இப்ப சின்ன குழந்தை கிடையாது. கல்யாணம் ஆகிற ஸ்டேஜ் எனக்கு வந்துட்டு. நான் இப்ப மேஜர். மாமா மாமா இங்க பாரு. என்னடி? ஐ லவ் யூ so much. உன்னதான் எப்பவுமே நினைச்சிட்டு இருப்பேன். உன்னதான் நான் கல்யாணம் பண்ணுவேன். கல்யாணம் நடந்தனா உன்னை மட்டும்தான். ஞாபகம் வச்சுக்க மாமா. இந்த லட்சுக்கு எப்பவுமே இந்த சக்திவேல் தான், இந்த சக்திவேலுக்கு எப்பவுமே இந்த லட்சு தான். சரியான பைத்தியம் போல. பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிட்டோ என்னவோ.